तनातार कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतश्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। ஸ்ரீ பராசரபட்டருடைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவிச்சுருக்கோம். சுவாமி ஸ்ரீ பராசரபட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் நேற்று 30வது ஸ்லோகம் அனுபவித்தோம். இந்த பிரகிருதி மண்டலத்தையும் நித்திய விபூதியாக செய்ய விரும்பியதைப் போல அந்த திவ்ய அதாவது நித்திய விபூதி லீலா விபூதி இரண்டுக்கும் தொடர்பாக இந்த ஸ்ரீரங்கத்து மாட மாளிகை இருக்குது. அதில் மணிகள் ரத்னங்கள் பதித்து இந்த ஸ்ரீரங்கராஜனின் தலைநகரான ஸ்ரீரங்கம் இந்த லீலா விபூதியில் இன்னும் அதை மிளிரச் செய்கிறதுனர். அதாவது அங்கே பாகவதோத்தமங்கள்லாம் வசிக்கிறதுனால அது ஸ்ரீவைகுண்டத்துக்கே ஒரு கனெக்ஷன் போல் இருக்குது என்று தெரிவித்தார் சுவாமி. அப்படி ஆச்சரியமாக இப்படி பரமபதத்துக்கே செல்லலாம்படி மாடிகள் அமைந்ததாக கூறினார். இந்த திவ்ய தேசத்து மாடிகளில் வசிக்கும் பாகவதோத்தமர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அவர்களை அண்டி ஆசிரயித்தவர்களுக்கு பரமபதம் கைகூடும் என்று பட்டரின் திருவுள்ளம். அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு கவி நயத்துடன் கவி வர்ணனையுடன் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் சுவாமி. 31வது ஸ்லோகத்தில் மணிமகர ருச்சீர் விதத்ய பாஷான் விஸ்ருமரகேது கரை மிருகம் ஹிமாம்சோஹ ஸ்ரீயைவ நவகேலயே ஜிக்ருக்ஷுஹு சுகயது ரங்கபுரி சகாசதீனஹ. மணிமகர ருச்சீஹி விதத்ய பாஷான் விஸ்ருமரகேது கரைஹி மிருகம் ஹிமாம்சோஹ ஸ்ரீயைவ நவகேலயே ஜிக்ருக்ஷுஹு சுகயது ரங்கபுரி சகாசதீனஹ. திருவரங்கத்தில் உள்ள அனைத்து மாட மாளிகைகளின் மேலே உப்பரிகையில் அந்த பால்கனியில் மகர தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளன. ரொம்ப அழகாக கொடிகள்லாம் கட்டிருக்கான் மகர தோரணங்கள். அவை கட்டப்பட்டுள்ள அந்த கொடி கம்பங்கள், அதை கட்டுறதுக்கு ஒரு கம்பம் இருக்கும்ல, அந்த கொடி கம்பங்கள் கை போல் இருக்கான். கை 2 கைகள் போல் இருக்கு. அது எப்படின்னா திருவரங்கம் என்ற பெயர் பெற்ற ஒரு பெண் அந்த 2 கையாலையும் அந்த பெண் ஸ்ரீ ரங்கநாச்சியார் விளையாடி மகிழ்வதற்காக அந்த மாட மாளிகையிலேருந்து சந்திரனை எடுத்து பிடிக்கிறது போல இருக்கான். சந்திரனில் உள்ள ஒரு மாயமான், சந்திரனில் ஒரு மாயமான் இருக்கா மாதிரியும் அந்த மானை பிடித்து மகாலட்சுமி பெரிய பிராட்டி ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு கொடுப்பதற்காக திருவரங்கம் என்ற பெண் இந்த 2 கைகள் இந்த மாட மாளிகையில் மகர தோரணங்கள் கட்டப்பட்ட 2 கொடி கம்பங்கள் அந்த கைகளாலே அதை எடுத்து பிடிப்பது போல இருக்கிறது. இப்படி பெரிய பிராட்டியாரை மகிழ்விக்க செய்யும் திருவரங்கம் நம்மையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியபடி இருக்கிறது. அதுவும் அந்த பெரிய பிராட்டி ரங்கநாயகி தாயார் வடக்கு உத்தரவீதி வடக்கு சித்திரவீதி வடக்கு வாசலில் இருக்கா. அதுவும் இந்த வடக்கு சித்திரவீதி கொடி கம்பம்னே வச்சுக்கலாமே. அது ரங்கநாயகி தாயார்கிட்ட அவ்வளவு பிரீத்தியாக இந்த மானை பிடித்து சந்திரனில் உள்ள மானை பிடித்து தருவதற்காக கொடி கம்பங்கள் கைகள் போல இருக்கிறதுன்னு கவி நயத்தில் ஆச்சாரியான் அனுபவிக்கிறார். மணிமகர ருச்சீஹி விதத்ய பாஷான் விஸ்ருமரகேது கரை மிருகம் ஹிமாம்சோஹ ஸ்ரீயைவ நவகேலயே ஜிக்ருக்ஷுஹு
சுகயதுரங்கபுரி சகாசதீனஹ. மணிகள் இழைத்த மணிகள் இழைத்த மகர தோரணங்கள், ருச்சிஹி அந்த தோரணங்களுடைய ஒளிக்கற்றை, அதையே பாஷான் வலை கயிற்றாக பரப்பி, அதையே வலை விரித்த வலை போல அந்த ஒளிக்கற்றை, அதுலேருந்து மகர தோரணங்கள்லேருந்து வர அந்த லஸ்டர், அதுதான் ட்ராப், அதை வலைக்கயிறாக பரப்பி விஸ்ருமர மேலே எங்கும் பரவியுள்ள கேது கரைகி துவஜபடங்களாகிய கைகளால், அந்த 2 கொடி கம்பங்கள் போன்ற கைகளால், ஹிமாம்சோகோ குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரனின் உள்ளே இருக்கும் மிருகம், ஒரு மிருகத்தை, ஒரு யானை, ஒரு மானை, ஒரு முயலை, ஏதோ ஒன்று, மான்னு வச்சுக்கலாங்க, மானை, ஸ்ரீயஹா ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் நவகேளையே, ஒரு நவன ஒரு புதியது, ஒரு விளையாட்டு, ஒரு கிரியேட்டிவ் டாய் கொடுக்குற மாதிரி, ஒரு கிரியேட்டிவ் ப்ளே, நாங்கள் இதை வச்சு விளையாடுங்க அப்படின்னு அந்த புதியது ஒரு விளையாட்டுக்காக ஜிகுக்ஷு இவ பிடிக்க விரும்பியதைப் போல, சகாசதி நன்கு பிரகாசிக்கிற ரங்கபுரி திருவரங்க நகர பெருநகர், நகா நம்மை, சுகயது மகிழ்விக்கட்டும் என்கிறார் சுவாமி. அதாவது அந்த அந்த லேடி ஆஃப் ரங்கபுரி, அவள் ஷீ இஸ் யூஸிங் ஹர் ஹேண்ட்ஸ். அந்த ஹேண்ட் என்னென்னா அந்த அந்த மகர தோரணங்கள், அந்த துவஜஸ்தம்பம், அதுவும் அந்த மகர தோரணங்கள், அது ஜெம்ஸ் எல்லாம் அதில் பதிச்ச தோரணங்கள், அதுலேருந்து அந்த ஜெம்லேருந்து வர ஒளிக்கற்றை, அந்த லஸ்டர், அதுதான் ட்ராப்பு அந்த மூணில் இருக்கிற மிருகத்துக்கு. ஸோ இப்படி அவள் ஏன் பண்ணுறான்னா, ஸோ தட் ஷீ கேன் கேட்ச் தட் டியர், அதை ரங்கநாயகி கொடுக்கறதுக்காக. அவ்வளவு, இது எதுக்கு சொல்கிறதுனா, அவ்வளவு வெல்த் ஸ்ரீரங்கத்தில், அவ்வளவு ஐஸ்வர்யம். அந்த திருவரங்க நகரே பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணுறது, திவ்ய தம்பதிக்கு கைங்கரியம் பண்ணுறது. இப்படி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ரங்கபுரி ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கு தோழி, அந்த ரங்க நகரமே ரங்கநாச்சியாருக்கு தோழி. ராஜகுமாரிகளின் தோழிகள் ராஜ மகிழ்ச்சி விளையாடுவதற்காக ஏதாவது புதுசாக பண்ணுவாள். அது மாதிரி இந்த ரங்கபுரி ஆகிய தோழி, ஸ்ரீரங்கமாகிய தோழி சந்திரனை பிடித்து இழுக்க எண்ணுகிறாள். ஏன் அப்படின்னா, சந்திரமண்டலத்தின் நடுவிலே ஒரு இந்திர நீலக்கல்லை போன்று ஒரு கருமையானது ஒரு அடையாளம் இருக்குது. ஒரு கொஞ்சம் கருப்பாக இருக்கும் சந்திரனில். அதை கவிகள் மான், முயல் என்றெல்லாம் வர்ணிப்பார்கள். அதை சந்திரனிடமிருந்து எடுத்து ஸ்ரீ ரங்கநாச்சியார் விளையாட கொடுப்போமே என்ற எண்ணத்தால் அந்த சந்திரனிலேருந்து அந்த மானையோ முயலையோ எடுத்து ரங்கநாச்சியார்கிட்ட கொடுக்கலாமே, அதை வச்சுட்டு விளையாடுவாளே. இந்த இப்போ பசங்க ஹாம்ஸ்டர்லாம் வச்சுன்னு விளையாடுற மாதிரி மானை பிடிப்பதற்கு வலை வேண்டுமே அப்படின்னா, ஸ்ரீரங்க பெருநகரில் உள்ளோர் யாவரும் ரொம்ப செல்வ செழிப்போடு இருப்பவர்கள். ஐஸ்வர்யமும் அவ்வளவு இருக்கு. அதில் மாடிகள் வரையிலும் நவரத்தின கற்களால் இழைக்கப்பட்டிருக்கு. இவைகளுக்கு மேலே அந்த ஒளி கதிர்கள் வலை போல இருக்கு. ஒவ்வொரு திருமாளிகையிலும் கொடி கட்டப்பட்டிருக்கு. அந்த கொடியில் உள்ள துவஜபடம் காற்றில் அசைகிறது. அப்போ சந்திரனிடம் உள்ள மானை பிடிக்க முற்படுவது, அது காற்றுல அசைகிறத பார்த்தா ஏதோ அப்படி மேலே போய் அந்த மானை பிடிச்சி இழுக்கிறா போல இருக்கான். இப்படிப்பட்ட ஸ்ரீரங்க நகரி நம்மை மகிழ்விக்கட்டும் என்ற கருத்து. சகாசதி, அதுக்கு சுகயத்து அப்படின்னு மகிழ்விக்கட்டும். சுகயத்து சுகயத்தின்னு ஒரு பாடம் இருக்கு. ஸோ சந்திரனிடமுள்ள அந்த சந்திரன்கிட்ட இருக்கிற கருத்த பாகத்தை ஏதோ ஒரு அடையாளம்னு சொல்லுவான். இப்போ போய் சந்திரனை பார்த்தவா அது ஒரு கிரேட்டர், அதில் ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது. அது கடலை கடைந்த போது சந்திரன் வந்ததுபடியால் கடலின் அடியில் இருந்த ஒரு ஷேரு கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்குன்னு சில பேர் சொல்லுவாள். சில பேர் அது முயல் அப்படின்னு சொல்லுவாள். ஜோதிஷ் சாஸ்திர வல்லுநர்கள் பூமியின் நிழல் தான் சந்திரன், அது கருப்பாய் காணப்படுகிறது அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திர எக்ஸ்பர்ட் சொல்கிறான். ஆனால் ஒரு கவி சொல்கிறானா, நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
சந்திரன் இரவில் போக்கடித்த இரவில் சந்திரன் வந்ததும் அந்த இருட்டெல்லாம் ஓடித்தில்ல, அந்த ஓடின போது அந்த இருட்டை பிடிச்சி தன்கிட்ட ஒரு நீ மாட்டிண்டியா அப்படின்னு ஓடாத அப்படின்னு பிடிச்சி கொஞ்சம் இருட்டை பிடிச்சி தான் அந்த கும்மி இருட்டு துளி இது கருப்பாய் காணப்படுகிறதுன்னு ஒரு கவி சாத்துரியமாக வர்ணிக்கிறான். அங்கே கேபி சசீங்கிரே ஜலநிதே பங்கம் பரே மேனிரே சாரங்கம் கதிச்சிச்ச கரீரே பூச்சாயன் செய்யச்சன் பரே அப்படின்னு ஸ்லோகம். இதை பட்டரும் சாரங்கம் கதிச்சித்த சஞ்சகரீரே அப்படின்னு ஒரு கருத்தில் ஒரு ஸ்லோகம் அருளுகிறாராம் வேற ஒரு இடத்துல. அடியேன் தன்யோஸ்மி. ஸ்ரீரங்க நாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.